ஜெயிலர் படத்தோட பார்ட் 2க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் நிறைய பேச்சுக்கள் ஓடிட்டுருக்கு. நெல்சன் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியானது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. 650 கோடிக்கு மேலே வசூலும் பண்ணியிருந்தது. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்காக தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, நெல்சனுக்கு, அனிருத்துக்கு இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக காசோலைகள் மற்றும் சொகுசு கார்களை வழங்கியிருந்தார். மேலும் இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு தங்க நாணயங்களை பரிசாக கொடுத்துருந்தார். ஜெயிலர் படத்துக்கு பிறகு நெல்சன் புதிய படத்தின் கதை தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இப்போது வேட்டையின் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க. டப்பிங் பணிகள் மட்டும்தான் இருக்குது. அந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் தான் லோகேஷ் இயக்கத்தில் கூலி படத்துலையும் தலைவர் நடிச்சிட்ருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தான் ஜெயிலர் 2 படத்தில் தலைவர் இணைவார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. ஜெயிலர் படம் வெளியாகி 1 வருடம் ஆக போகிறத தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திற்கான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நாளைக்கு வெளியிட இருப்பதா சோசியல் மீடியாக்களில் எல்லாத்துலேயுமே செய்திகள் உலாவிட்டுருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த.